பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேத வசனத்தின் மூலமாக இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். நான் காலையில் சொன்னது போல உலகத்திலே மனிதனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத மலை போன்ற பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறதான காலகட்டங்கள் உண்டு. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த சூழ்நிலையிலே அசையாதிருக்கும்படி எல்லாவற்றிற்கும் மேலான தேவ கிருபையை தருகிறார். ஒருபோதும் நீங்காத தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் நெருக்குகிறார். ஒருபோதும் முறிக்காத அவருடைய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி காண்பிக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளுடைய காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே 3 விதமான பர்வதங்களை பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. அதிலே முதலாவது நாம் காலையிலே பார்த்தோம். 121 சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நோக்கி பார்க்கும் கண்மலை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் என்று சொல்லும் போது உதவிக்காக அல்ல, முதலாவது எதற்காக நோக்கி பார்க்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் அந்த நோக்கி பார்க்க வேண்டிய ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நாம அந்த கண்மலையை நோக்கி பார்த்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய கட்டிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை தருகிற பர்வதமாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்களை அவருக்கு நேராக கொண்டு போகும் பொழுது கர்த்தர் ஒத்தாசை தருகிற பர்வதமாய் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்தாசை அனுப்புகிறார். முதலாவது நோக்கி பார்க்கிற கண்மலை. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவ பர்வதம். அந்த தேவ பர்வதம் பரிசுத்த பர்வதம். முதலாவது நோக்கி பார்க்க, இரண்டாவது கிட்டி சேருவதற்கு. அந்த பரிசுத்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கிட்டி சேர்ந்து அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை அவருடைய சமூகத்திலே வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு, நடுக்கத்தோடு, தாழ்மையோடு, நன்றியோடு கூட ஓடி வந்து தேவ சமூகத்தை நெருங்குகிறோமே, அந்த அனுபவம் தான் பர்வதத்தை கிட்டி சேருகிற அனுபவம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறதான சகல, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் பார்த்தோம், மலைகளை உண்டாக்கினவர் அவர்தான். மலைகளை தராசில் அளவு வைத்து அதனுடைய எடை, அதனுடைய அளவு எவ்வளவு என்பதை நிறுத்து அளவை வைத்திருக்கிறவர் அவர்தான். அவர்தான் மலைகளையும் பெயர்க்கிறவர் அவர்தான். அநேக காரியங்களை பார்த்தோம். மலைகளை அசைக்கிறவர் அவர்தான். மலைகளுக்கே தெரியாமல் மலையை பெயர்க்கிறவர். மலையை போன்ற பிரச்சனையை கொண்டு வருகிறானே, அந்த மனிதனுக்கே தெரியாமல் மலையை பெயர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சடுதியாய் பெயர்க்கிறதான பர்வதங்களிலே 2 காரியங்களை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட பேசினேன். முதலாவது, எந்த மலையை ஆண்டவர் சடுதியாய் பெயர்க்கிறார் என்று சொன்னால், பூமியை எல்லாம் கெடுக்கிறதான கேடான பர்வதங்களை என் ஆண்டவர் பெயர்த்து போடுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காலை வேளையிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது எதை குறித்து பார்த்தோம்? வாய்ப்புகளை, நல்ல வாய்ப்புகளை ஏற்காமல் புறக்கணிக்கும் பர்வதங்களை ஆண்டவர் கரைந்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் இந்த இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது, இந்த தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை
நல்ல தருணங்களை, நல்ல கர்த்தருடைய சத்தியங்களை ஏற்காமல் யார் கடின இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆகவே இந்த ஜனங்களுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்ததற்காக நன்றி. ஆனால் என்னுடைய குடும்பத்திலேயே, என்னுடைய உறவுகளிலேயே, என்னுடைய நண்பர்களிலே, என்னை சுற்றி வசிக்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்டும் இந்த வாய்ப்புகளை நீர் தந்தும் தேவ ஜனங்கள் மூலமாக நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி காண்பித்தும் ஏற்காமல் கடின இருதயத்தோடு இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவீராக. அவர்கள் இந்த அன்பை அறிவதற்கு ஆண்டவரே, ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் அழிக்கப்படாது இருப்பதற்கு, காக்கப்படுவதற்கு நான் ஜெபிக்கிற ஆளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். மூணாவது, பெரிய பர்வதம் அல்லது தடுக்கிற பர்வதம். அந்த பர்வதத்தை என் ஆண்டவர் சடுதியாய் பெயர்த்து போடுவார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பர்வதத்தை சடுதியாய் ஆண்டவர் பெயர்க்கிறார். நன்றா கவனிங்க. இந்த பர்வதத்திற்கு என்ன பெயர்? பெரிய பர்வதம். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அல்லேலூயா. கெடுக்கிற பர்வதம் இருக்கிறது, நல்ல வாய்ப்புகளை ஏற்காமல் கடின இருதயத்தோடு இருக்கிற பர்வதமும் இருக்கிறது. இங்கே மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், பெரிய பர்வதமே. ஏன் பெரிய பர்வதம்? செருபாபேலே, உன்னை விட பல மடங்கு அதிகாரம் அதற்கு உண்டு. உன்னை விட பல மடங்கு செல்வாக்கு அதற்கு இருக்கிறது. உன்னை விட பல மடங்கு ஆயத்தம், ஆயுதமும் அதற்கு இருக்கிறது. நீ அதற்கு முன்பாக உன்னை வைத்து பார்க்கும் பொழுது நீ ஒரு சின்ன எறும்பு போலத்தான் இருக்கிறாய். எல்லாம் அதற்கு இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆனா உன்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த பர்வதம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எறும்பை போல் இருக்கிறாயே செருபாபேல், உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய தேவன் நோக்கம் கொண்டிருக்கிறார். செய்ய விரும்பி அவருடைய ஆலய பணியை, முக்கிய பொறுப்பை உன்னுடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திரும்ப ஆலயத்தை கட்டி எழுப்புகிறதான ஒரு உன்னத பணியை கர்த்தர் உன்னை நம்பி உன்னுடைய கையில என்ன பண்ணி இருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நல்ல கவனி. நீ ராஜா கூட இல்லை, ஆனாலும் உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பான சக்திகள் உண்டு, எதிரான ஆட்சிகள் உண்டு, எதிரான வல்லமைகள் உண்டு. அவைகள் உன்னை விட மிக பெரிய பர்வதம். அவைகளுக்கு முன்பாக நீ ஒரு சின்ன எறும்பு போலத்தான் இருக்கிறாய். இந்த பர்வதம் என்ன செய்கிறது? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை நம்பி செய்வதற்கென்று பணித்த வேலையை செய்யாமல் தடுக்கிற பர்வதம் இந்த பர்வதம். முதலாவது பிறரை கெடுக்கும் பர்வதம், இரண்டாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது கடினப்பட்டு ஏற்காமல் இருக்கிற பெரிய பர்வதம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் தந்திருக்கிற வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் பர்வதம். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையோடு, ஆண்டவருடைய உதவியோடு அதை செயல்படுத்துவதற்காக நல்ல முறையிலே நீங்கள் முனைந்து காலெடுத்து வைக்கும் போது திடீரென்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை உங்களை விட பல மடங்கு, உங்களை விட அச்சுறுத்த பெரிய வல்லமையோடு உங்களை ஸ்தம்பித்து நிற்க செய்கிற, முடக்கி போடுகிற பர்வதம் போல் ஒன்று வந்தால்
நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும், தடுக்கும் பர்வதமே, நீ எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் சடுதியா என் ஆண்டவர் உன்னை பெயர்த்து போடுவார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனம். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 28வது வசனம். இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். 5வது அதிகாரத்தில் மோசே பார்வோனிடத்திலே சென்று என் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜனத்தை போக விடும்படியாக கேட்கிறான். அப்படி சொன்ன உடனே பார்வோன் சொல்றான், உங்களை நான் விடுவது இல்லை என்று தடுக்கிறான். தடுத்தவன் அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக அற்புதங்களினாலே என் ஆண்டவர் அசைத்த போது யாத்திராகமம் 9வது அதிகாரம் 28க்கு வரும்பொழுது சொல்கிறான், நான் இனி உங்களை தடுப்பது இல்லை. ஆனால் அதற்கு பின்பு தடுத்தான். ஆனால் கடைசியிலே ஒரு கட்டம் வந்தது. கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கூக்குரலுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பதிலை அவர்கள் பெற முடியாமல் தடுத்தானே. கர்த்தருடைய பதிலை பெற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே தடுக்கிற எதுவாய் இருந்தாலும், எந்த எதிர் வல்லமையாய் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் தேவன் அதை அகற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகத்தில் எஸ்ராவுக்கு ஆலய பணி பொறுப்பை கொடுத்தார். அவன் பெரிய ராஜா அல்ல, வேத பாரகன். அவன் அந்த பணியை செய்ய இறங்கினான். அவனோடு கூட இருந்த யூதர்களே சிலர் என்ன பண்ணுகிறார்கள், அவனுக்கு அனுகூலம் செய்வதை போல வந்து நயவஞ்சகமாக அவனுக்கு தடை உண்டாக்க நினைக்கிறார்கள். அவங்களை அகற்றிவிட்டான். எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். இப்படி பேசியும் சொல்லியும் எஸ்ரா அவங்களை சேர்த்துக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே 5வது வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முதல் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூடி கட்டினார்கள். நல்ல கவனிங்க. சேர்த்து கொள்ளவில்லை என்ற உடனே பிரச்சனையை உண்டாக்குவதற்கு என்று பணம் கொடுத்து கூலிக்காரரை வைத்து பிரச்சனை உண்டு பண்ணி நிறுத்த நினைத்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. அதையும் தாண்டி வந்தாயிற்று. இப்போ எஸ்ரா 4:6 வாசிங்க. 4:6 வசனத்தை வாசிங்க. அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். நல்ல கவனிங்க. இந்த 6வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு இவர்களை குறித்து பொய் குற்றம் சுமத்தி இவர்கள் வரி செலுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று வேலையை தடுப்பதற்காக பொய் கடிதத்தை எழுதுகிறார்கள். தாமதிப்பது போல் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் வரும். ஆனால் எஸ்ராவின் தேவன் என்ன செய்தார்? எவ்வளவு பெரிய அது பர்வதமாய் அது இருந்தது, கர்த்தர் கொடுத்த வேலையை செய்ய விடாமல் தடுப்பதாய் இருந்தாலும் தடுக்கும் அந்த பர்வதத்தை என் தேவன் சடுதியாய் பெயர்த்து போட வல்லமை உள்ளவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களை நம்பி தேவன் கொடுத்த வேலையை செய்ய விடாமல்
எந்த ஒரு சக்தி தடுப்பதாய் இருந்தாலும் அந்த பர்வதத்தை என் தேவன் சடுதியாய் பெயர்த்து போடுவார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த காரியத்தை செய்யாமல் உங்களுக்கு உதவியாக, விரோதமாக உங்களுக்கு உதவி செய்வதை போல வந்து பிரச்சனையாக மாற்றுகிற ஒரு நிலைமையாய் இருந்தால், அல்லது உங்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று ஒரு நிலைமை பிறரை தூண்டி விட்டிருந்தால், அல்லது உங்களுக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டுகளை மேல் அதிகாரிகளுக்கு எழுதி பிரச்சனையை உண்டாக்குகிற ஒரு நிலைமையாய் இருந்தால், தடுக்கும் பர்வதத்தை அகற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த சர்வவல்ல தேவன், அவர் ஆண்டவர், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணித்திருக்கிற பொறுப்பு, அது சிறியதோ அது பெரியதோ, அதை நீங்கள் உண்மையாய் செய்ய இறங்கும் போது தடுக்க பர்வதங்கள் வரும். பெரிய பர்வதமாய் இருக்கும். ஆனாலும் அந்த பெரிய பர்வதத்தை என் ஆண்டவர் சடுதியாய் பெயர்த்து போடுவார். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நல்ல கவனிங்க. தானியேல் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த காரியத்திற்கு பதில் இன்னும் வரவில்லை. ஜெபிக்கிறான், ஜெபித்து களைத்து போய்விட்டான். உடலிலே அவனுக்கு நலிவு ஏற்பட்டது. 21 நாள் தாண்டி தேவதூதன் ஒருவன் இறங்கி வருகிறான். அவனை தட்டி எழுப்பி தேவதூதன் சொல்லுகிறான், கர்த்தர் நீ கேட்டுக்கொண்ட வேண்டுதலை நீ துவக்கின நாளிலேயே என்ன பண்ணிவிட்டார்? தந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அதனுடைய பின்னணியை தானியேலுக்கு சற்று விளக்குகிறான். நடந்தது என்ன? கர்த்தர் தானியேல் ஜெபத்திற்கு ஒரு தூதனை அனுப்பின போது கர்த்தர் கொடுத்ததான அந்த பதிலை பெறவிடாமல் ஒரு அதிபதி தடுக்க வருகிறான். பெர்சியா தேசத்தினுடைய அதிபதி கர்த்தர் தானியேலுக்கு அவனுடைய ஜெபத்திற்கு கொடுத்த பதிலை அவன் பெறவிடாதபடி தடுக்கிற அந்த நேரத்தில் தடுக்கும் பர்வதத்தை அகற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக மிகாவேல் என்கிற தூதனை அனுப்பி தடுத்த அந்த சக்தியை 21 நாட்கள் ஆயிற்று பதில் அனுப்பி. ஆனாலும் பதில் அப்படியே இன்னும் தானியேலுக்கு கிடைக்க, அப்படியே ஆண்டவர் அந்த பதிலை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவன் இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வாரக்கணக்காய், மாதக்கணக்காய், வருடக்கணக்காய் ஜெபித்தும் உங்களுக்கு எந்த பதிலும் வராமல் தடைப்பட்டதை போல ஒரு சூழ்நிலை இருந்தால், தடுக்கும் சக்தி எதுவாய் இருந்தாலும், ஒருவேளை உங்க விசுவாசமே அல்லது உங்களுடைய அவிசுவாசமே நீங்கள் பதிலை பெற முடியாமல் தடுத்திருந்தாலும், அந்த மலையை பெயர்க்கிற ஒரு கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் அகற்றுவார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். சவுலுக்கு சாமுவேல் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். சவுல் ராஜாவாகி விட்டான். அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறான். அந்த அமலேக்கை முற்றிலுமாக அழித்து போட தேவன் விரும்பி சவுலுக்கு ஆணையிடுகிறார். அப்போது அந்த அமலேக்கை குறித்து சாமுவேல் இவ்விதமாக சொல்கிறார், இந்த அமலேக்கு யார் தெரியுமா? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு
வழி மறித்தவன். கொடுக்கும் ஒரு பர்வதம் உண்டு, தடுக்கிற ஒரு பர்வதம் உண்டு. தேவன் அதை அகற்றுவார். இந்த அமலேக்கு என்ன செய்தான்? விடுதலை பெற்று கர்த்தர் குறித்த இடத்திற்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்லி வருகிறார்கள். அப்படி முதலடி எடுத்து வைக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அமலேக்கு என்ன பண்ணுகிறான்? தடுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை முன்னேறி செல்வதற்கு, நீங்கள் உங்க வாழ்க்கையிலே உங்களை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு, முன்னேற்றுவிப்பதற்கு ஆண்டவர் வெற்றியின் பாதையிலே, அவருடைய கிருபையின் பாதையிலே, அவர் தீர்மானித்ததான நன்மையின் பாதையிலே உங்களை நடத்தி நீங்களும் அடியெடுத்து முன்னேறி வரும்போது, முன்னேற விடாமல் தடுக்க ஒரு அமலேக்கு என்கிற பர்வதம் உங்களை விட பெரிய பர்வதமாக இருந்தாலும் நீங்கள் தயங்க தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய பாதையிலே, கர்த்தர் குறித்ததான பாதையிலே முன்னேறுவதை அந்த அமலேக்கு ஒரு நாளும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த பர்வதத்தை கர்த்தர் அகற்றுவார். பர்வதத்தின் மேலே மோசே கைகளை உயர்த்தி அவன் தேவனை நோக்கி நிற்கிறான். பாளையத்திலே யோசுவா பட்டயத்தை எடுத்து இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது அமலேக்கை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணினார். ஆனால் மீந்திருந்த சிலர் சவுலுடைய காலத்திலே கூடி வந்தார்கள். அவர்களையும் அப்படியே முன்னேற்றத்தை, சவுல் இப்போது தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான், வந்து சில ஆண்டுகள் தான் ஆகிறது, அதற்குள் தடுக்க வருகிறான். கர்த்தர் அழிக்க நினைத்தார். சவுலுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். மோசேயின் மூலமாக அழித்தவர் இப்பொழுது அழித்திருப்பார். ஆனால் சவுல் அதற்கு இடம் கொடுக்காமல் அவன் தன்னுடைய இஷ்டத்திலே, தன்னுடைய விருப்பத்திலே அவன் செயல்பட்டபடியினாலே முழுவதும் அழிக்க முடியாமல் போயிற்று. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து போது. நல்ல கவனிங்க. இப்ப தாவீதின் காலத்துல கர்த்தருடைய ஜனத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற அமலேக்கியரை தாவீது முறியடித்து திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சவுலுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அவன் அதை செய்யாமல் தன்னுடைய இஷ்டத்திலே, தன்னுடைய விருப்பத்திலே அவன் செயல்பட்டபடியினாலே அழிக்க முடியாமல் போயிற்று. இப்ப தாவீதின் காலத்திலே வருகிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கை காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை இந்த அமலேக்கு தடுக்க வந்தபோது அந்த அமலேக்கியரை முறியடித்து விட்டு திரும்புவதற்கு கர்த்தர் தாவீதிற்கு உதவி செய்கிறார். தாவீதிலும் பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து உங்களுடைய அபிவிருத்தியை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க எந்த வல்லமை வந்தாலும் தடுக்கும் பர்வதத்தை ஆண்டவர் அகற்றி போடுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். இந்த வசனங்களிலே நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தம் செய்கிறார். அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அங்கே வந்தால் போவதற்கு முன்பு மோசேயை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்தில் 7
பெரிய பலத்த ஜாதிகள் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். உன்னை விட பெரியவர்கள், உன்னை விட பலத்தவர்கள், உன்னை விட வலிமை வாய்ந்தவர்கள் ஒன்றல்ல 7 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அதை பெறாமல் தடுப்பதற்கென்று உங்களை பார்க்கிலும் வலுவுள்ள 7 அல்லது 8 10 எத்தனையோ சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கும். அந்த சக்தியாய் இருக்கிற பர்வதத்தை ஆண்டவர் சடுதியாய் பெயர்த்து போடுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்கள், எத்தனை தேசங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க விடாமல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சுதந்தரிக்க விடாமல் தடுத்தாலும் யோசுவாவை எழுப்பி அந்த 7 தேசங்களையும் ஆண்டவர் தோற்கடிக்க பண்ணினார். ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நீர் என்றைக்கோ எனக்கு சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த சொன்னதை நான் இன்னும் சுதந்தரிக்க முடியாமல், என்னை விட பலத்த காரியம், ஒருவேளை என்னுடைய அஜாக்கிரதை, என்னுடைய நம்பிக்கை குறைவுகள், என்னுடைய குறைகள், என்னுடைய மீறுதல்கள் இவையே மலை போல வந்து தடுத்து கொண்டிருந்தால் இந்த நாளின் மாலை வேளையிலே கர்த்தர் அந்த பர்வதத்தை அகற்றி போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற பயமோ, வேதனையோ, கலக்கமான சூழ்நிலையோ இருந்தால் பர்வதங்களை பெயர்க்கிறவர், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க விடாமல் 7 பலத்த பெரிய பர்வதங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை பெயர்த்து போடுவீராக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 15 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. காலேப்பை குறித்து அங்கே வாசிக்கிறோம். மோசே அவனுக்கு மலை நாட்டை வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் மலை நாடு கிடைக்கவில்லை. அந்த வாக்குத்தத்த நாட்டிலே, அந்த மலை நாட்டிலே ஏனாக்கியர் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். பெரிய பட்டணங்கள் இருக்கிறது. காலேபே, உனக்கு 84 வயது, உன்னை விட பெரிய ஜனங்கள், உன்னுடைய ஊர் கிராமம் போல தான் இருக்கு. உன்னுடைய ஊர் எப்படி இருக்கு? கிராமத்தை விட சிறியதுன்னு கூட சொல்லலாம். அது பெரிய பர்வதம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெறவிடாமல் தடுக்கிற ஏனாக்கியர் இருந்தார்கள். ஆனால் காலேபுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? அன்று எனக்கு பலன் இருந்தது, அன்றைக்கு எனக்கு பலன் தந்தவர் இன்று வரைக்கும் பலனை என்ன பண்ணி இருக்கிறார்? எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் அந்த பர்வதம் நீர் எனக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறீர் சுதந்திரமாகும் என்று சொல்லி, நீர் என்னோடு இருக்க, நானும் உம்மோடு இருக்க, எந்த பர்வதம் தடுத்தாலும் நீர் சொன்னதான வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 48 49 பார்க்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று, அந்த பக்கமாக இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு சத்தமிடுகிறான். சுற்றி இருக்கிறவர்கள் அவனை தடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் தடுத்த அந்த தடையை அகற்றிவிட்டு, யாரெல்லாம் சத்தம் போடாத அமைதியாய் இரு என்று சொல்லி தடுத்தார்களோ அந்த தடுத்தவர்களை வைத்தே அவனை கர்த்தர் அழைத்து வர செய்கிறார். அல்லேலூயா. அவனை அழைத்து வர செய்தது மாத்திரமல்ல, அவனுடைய கண்கள் திறக்கப்பட பிச்சை எடுத்தவனை, இயேசுவை பின்பற்றுகிறவனாக கர்த்தர் மாற்றினார். இயேசுவிடத்தில் நீங்கள் பெற வாஞ்சித்தவைகளை பெறவிடாமல் தடுக்கிற காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறார், தடுக்கிற பர்வதத்தை என் ஆண்டவர் அகற்றி போடுவதற்கு, பெயர்த்து போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விரோதிகள் கைது செய்து விட்டார்கள். அவன் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறான். யூத மதமும் ஆசாரியர்களும் விரோதமாக எழும்பி அவனுக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள். அவனுக்கு நன்மை வரக்கூடாது என்று சொல்லி தடுத்தார்கள். அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 23வது வசனம்.
பவுலை காவல் பண்ணவும் பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். நல்ல கவனிங்க, ஒரு அதிகாரி உள்ளத்தில் ஆண்டவர் பேசி சொல்லுகிறார், பதில் நன்மை வரக்கூடாது என்று யாரும் என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. பவுலை சந்திக்க யார் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. பவுலுக்கு யார் உதவி செய்ய விரும்பினாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது என்று அரசு ஆணை பிறப்பிக்க கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த நன்மையும் வரக்கூடாது, எந்த காரியமும் வரக்கூடாது என்று தடுக்க நினைக்கிறார்கள். என் ஆண்டவரோ தடுக்கிற பர்வதத்தை தரைமட்டமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு வரவேண்டியத நன்மைகளை பெறக்கூடாது, அந்த நன்மையை அனுபவிக்க கூடாது, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தடுக்கிற எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் அந்த பர்வதத்தை சடுதியாய் தரைமட்டமாக்கி போடுகிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தடையை பார்த்து கலங்காதே. தடுக்கிறாங்களே, இந்த தடையை பார்த்து பயப்படாதே. தடையை நீக்கி ஜெயத்தை கொடுக்கிற, சுதந்திரிக்க பண்ணுகிற ஒரு பெயர்க்கிற கர்த்தர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார், உன்னுடைய துணையாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அதிகாரமே உள்ளவங்களா இருக்கலாம், பணபலம் படைச்சவங்களா இருக்கலாம், ஆட்கள் அனுகூலமா உங்களுக்கு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவர்களிலும் பெரியவர், அந்த மலையையே பெயர்க்கிறவர் நீ நம்பி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு நிச்சயமாய் அந்த பெரிய தடையாய், பர்வதமாய், மலையாய் நிற்குதே, அந்த தடுக்கிற பர்வதத்தை கர்த்தர் தரைமட்டமாக்கி போட்டு உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். முழங்காற்படியிலாமா? அதுக்கு முந்தைய இந்த காரியத்தை 3 ஆண்டவர் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் அதையும் நாம் சொல்லிடுறேன். சங்கீதம் 15வது சங்கீதத்தையும் 24வது சங்கீதம் 3வது 4வது வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அங்கே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், உம்முடைய பர்வதத்திலே ஏறுவதற்கு நீங்கள் அந்த 2 சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவதற்குரிய அநேக காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்திலே ஏறுவதற்கு நான் தகுதியாய் இருக்க எனக்கு கர்த்தர் செய்வீராக. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கிறவன், கபடு ஆணை செய்யாதவன், வட்டிக்கு வாங்காதவன் என்று பல நிபந்தனைகள் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக சொல்லுகிறேன், உம்முடைய பர்வதத்தில் ஏறுவதற்கு, உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் ஏறுவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்க எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. அதுதான் முதலாவது நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். 2வது ஏசாயா 13வது அதிகாரம் 2வது வசனத்தையும் எரேமியா 51வது அதிகாரம் 12வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, உயர்ந்த பர்வதத்தின் மேலே கொடியேற்றுங்கள். 2வது கர்த்தர் நமக்கு சொல்வது, உயர்ந்த மலை எது கெடுக்கிறதோ, எது உங்க நன்மையை கெடுக்கிற பெரிய பர்வதமாக இருந்ததோ, தடுக்கிற பெரிய பர்வதமாக இருந்ததோ, எது புறக்கணித்த பெரிய பர்வதமாக இருந்ததோ, அந்த பர்வதத்தின் மேல் கர்த்தருடைய ஜனமே கொடியேற்றுவாயாக. அதுக்கு அர்த்தம் என்ன? எரேமியாவை பார்த்தால் தெரியும், பாபிலோன் தான் கெடுக்கும் கேடான பர்வதமாக இருந்தது. இதுதான் தீமை செய்கிற பர்வதமாக இருந்தது. மனிதன் அதை அழிக்க முடியவில்லை. கர்த்தர் அந்த பர்வதத்தையும் பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பெயர்த்து போட்டார். பெயர்த்து போட்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த பாபிலோன் மலைகள் மேலே கொடியேற்றுங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில்
உங்களை கெடுத்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்து தடுத்து கொண்டிருக்கிற அந்த சக்திகள், கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சக்திகள், அவை எல்லாவற்றையும் நீங்கள் அல்ல, என் தேவன் உங்களுக்காக புரட்டி போடுவார். அப்படி புரட்டி போடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் புரட்டி தள்ளுவேன், கொடியேற்ற வேண்டியது நீங்கள் தான். அல்லேலூயா. அதோடு கூட இல்லை, அந்த கர்த்தர் கொடுத்த மேன்மையை அதோடு கூட விடாமல் விடாப்பிடியாய் பற்றி கொண்டு தேவன் தந்த என்னுடைய ஜெய கொடி என்பதை நிரூபிக்க அந்த இடத்திலே உறுதியாய் நிற்க கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த 2 காரியம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நம்முடைய சன்னதியில் ஏறுவதற்கு நான் தகுதியாக இருக்க எனக்கு கிருபை தாரும். 2வது, பெரிய பர்வதம், அந்த பர்வதத்தை நாங்கள் இல்லைப்பா, நீர் பெயர்த்து போடுவீர். நீர் பெயர்த்து போடும்போது ஜெயக்கொடி ஏற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. ஜெயக்கொடி ஏற்றினதோடு நின்று விடாமல் கொடுத்த மேன்மையை, கொடுத்த வெற்றியை விடாப்பிடியாய் பற்றி கொண்டு தேவன் என்னுடைய ஜெயக்கொடி என்பதை நிரூபிக்க அந்த இடத்திலே உறுதியாய் நின்று கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவரை நோக்கி, நம்மை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். முதலாவது, நோக்கி பார்க்க வேண்டிய பர்வதம். 2வது, கிட்டி சேர வேண்டிய பர்வதம். 3வது, எந்த பர்வதமாக இருந்தாலும் கர்த்தர் சடுதியாய் பெயர்த்து போடுவார். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சடுதியாய் பெயர்க்கிற 3 விதமான பர்வதங்களிலே ஒன்று, பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதம். அந்த கேடான பர்வதத்தை ஆண்டவர் பெயர்த்து போடுகிறார். 2வது, நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நல்ல வாய்ப்புகளை ஏற்காமல் கடினப்படுத்தி புறம்பே போகிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கு. அன்றைக்கு யாரும் போகக்கூடாது. அந்த ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ண மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. 3வது, தடுக்கிற பர்வதம், பெரிய பர்வதம். நிறைய காரியங்கள் இந்த மாலை வேளையிலே பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனுடைய பிள்ளைகளுடைய கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல், தேவன் கொடுத்த உத்தரவாதத்தை செய்ய முடியாமல் தடுக்கிற பெரிய தடுக்கிற பர்வதத்தை தேவன் சடுதியாய் பெயர்ப்பார். சடுதியாய் பெயர்ப்பார். ஆண்டவர் அதற்கு நம்மிடத்தில் கேட்பது, ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திலே ஏறுவதற்கு, அவருடைய சன்னதியிலே கடந்து வருவதற்கு எனக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்று. எது தகுதியை மீறி நீர் விரும்பாதது என்னிடத்தில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நான் கிட்டி சேர்வதற்கு என்ன தகுதி எனக்கு வேணுமோ அதை என்னிலே வைப்பீராக. 2வது, உனக்கு விரோதமாக இருக்கிற பெரிய பர்வதம், அது எந்த பர்வதமாக இருக்கலாம், நீ அல்ல, கர்த்தரே உனக்காக அந்த பர்வதத்தை தவிடுபடியாக்குவார். ஆனால் கொடியேற்ற வேண்டியது, வெற்றி கொடுக்கும்போது கொடியேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. கொடியேற்றினதோடு நின்று விடாமல் ஆண்டவர் கொடுத்த மேன்மையை, ஆண்டவர் என்னுடைய ஜெயதேவன் வெற்றி கொடி என்பதை நிரூபிப்பதற்கு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல உறுதியாய் நிற்க, தேவன் பட்சத்தில் நிற்க ஒரு கிருபை தாருன்னு கேளுங்க. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவர் பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருகிற பர்வதங்களை கர்த்தர் சடுதியாய் பெயர்க்கிறீர். முதலாவது ஆண்டவரே, கெடுக்கிற பர்வதத்தை கர்த்தர் அகற்றி போடுகிறீர். 2வது, தடுக்கும் பர்வதத்தை அகற்றி போடுகிறீர். 3வது, நீர் கொடுக்கிற நல்ல வாய்ப்புகளை ஏற்காமல் தள்ளி போடுகிற பர்வதத்தை கரைய பண்ணுகிறீர். ஆண்டவரே, இந்த 3வது, இந்த நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை தள்ளி கடினப்படுத்துகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.
அவங்க அழிந்து போகணும் அல்ல ஆண்டவரே, நியாய தீர்ப்பில் வந்து நிற்க வேண்டும் என்று அல்ல, எப்படியாவது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறி வருவதற்கு எங்களை தகுதி உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஜெயத்தை கொடு, எப்பேற்பட்ட பர்வதமாக இருந்தாலும் கர்த்தரதை சடுதியாய் பெயர்த்து வெற்றியை கொடுக்கும்போது வெற்றி கொடியை ஏற்ற வேண்டியது எங்களுடைய காரியம். ஏற்றின கையோடு நின்று விடாமல், ஆண்டவரை வெற்றி தந்தாரே என்னுடைய தேவன் வெற்றி கொடி என்பதை நிரூபிப்பதற்கு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.